ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வரண்டா ரேஸ் சார்பாக எங்களோட வாழ்த்துக்கள் மேம். என்ன ரேங்கிங் வாங்கியிருக்கீங்க, என்ன போஸ்டிங் செலக்ட் பண்ணியிருக்கீங்க, எந்த பிரான்ச்சில் படிச்சிங்க அப்படிங்கிற டீட்டெயில் சொல்லுங்கள் மேம். ஓவரால் ரேங்கிங் வந்து 606 எடுத்திருந்தேங்க சார். இப்போது எடுத்திருக்க டிபார்ட்மெண்ட் வந்து ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். கோயம்புத்தூர் பிரான்ச்சில் படித்தேங்க சார். என்னோடய ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் தான் சார். எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து நோட்ஸ் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணேன். தமிழுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன், தமிழ் மேக்ஸுக்கு அந்த மாதிரி தான் சார் படித்தேன். நம்ம ரேஸில் ஃபாலோ பண்ண எந்த மெத்தட் வந்து உங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது? ரேஸில் வந்துங்க சார் அந்த பேசிக் சர்க்கிளில் மெட்டீரியல் கொடுத்துருந்தாங்க. பேசிக் சர்க்கிள், எக்ஸிம் சர்க்கிள் அந்த மாதிரி மெட்டீரியல் படித்து கம்ப்ளீட் பண்ணும்போது நல்லா இருந்துச்சு சார். ஏன்னா ஒரு கொஞ்சம் டைமுக்குள்ளேயே நம்மளால் அதிகமாக கவர் பண்ண முடிஞ்சுது. அடிக்கடி டெஸ்ட் போட்டு பார்த்ததால நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்தது சார். ஓகே மேம். இப்போ உமனாக இருக்கிறனால நீங்கள் ஃபேமிலியோடு இருக்கீங்க, நிறையா டிஃபிகல்ட்ஸை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க ஓகேங்களா. இது எப்படி மேனேஜ் பண்ணீங்க, எந்த மாதிரி சப்போர்ட் ஃபேமிலி சைட்லேருந்து கிடைச்சிது? இது வந்துங்க சார் படிக்கிறது வந்து என்னென்னா படிக்கிறதுக்கு நான் தனியாக டைம் ஒதுக்கல. அப்படியே வீட்டில் வேலை பார்த்துட்டு அப்படியே தான் படித்தேன். தனியாக உட்காந்துனா இவங்க ஸ்கூல் போன அப்புறம் பசங்க ஸ்கூல் போன அப்புறம் படிப்பேன். மற்ற நேரம் எல்லா நேரமும் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது எல்லா டைமுமே தான் படிச்சுட்டு இருந்தேன். அப்படி படித்ததால தான் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் மேபி கிளியர் பண்ண முடிஞ்சிருக்கு நான் நினைக்கிறேன். இந்த தருணத்தில் இந்த சக்ஸஸ் வந்து யாருக்கு டெடிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா அப்பாவுக்கு டெடிகேட் பண்ணணும், ஏன்னா படிக்க வச்சாங்க. அப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு டெடிகேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ரேஸ் இன்ஸ்டியூட்டுக்கு நான் டெடிகேட் பண்ணிக்கிறேன். டெஸ்ட் பேட்ச் எல்லாத்துக்கும் பண்ணுவேன். அப்புறம் என் குழந்தைங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு எல்லாமே எதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. மற்ற என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன் சார். ஓகேங்க சார். இப்போ உங்கள் ஒய்ஃப் கிளியர் பண்ணியிருக்காங்க, இதை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். நெக்ஸ்ட்டு இவங்க என்ன பண்ணணும், அதுக்காக ஐடியா எதுவும் உங்களுக்கு இருக்குங்களா? சார் அப்படியே ஐஏஎஸ் படிக்கணும் சார். உங்களோட ட்ரீம் நெக்ஸ்ட்டு என்ன இருக்கணும்? குரூப் 1 கிளியர் பண்ணணும் சார். அதான் மெயின். குரூப் 1 கிளியர் பண்ணி டிசி எடுக்கணும், அதுதான் என்னோட மெயின் எய்ம். இப்போ படிச்சிருக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸுக்கு உங்களை மாதிரி உமன்ஸாக இருக்கவங்களாம் நீங்கள் என்ன மேம் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஸோ நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, ஸ்கூல் பசங்களை மேனேஜ் பண்ணுறது எல்லாமே வந்து ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். பட் அதெல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு நம்மளோட மெயின் எய்ம் என்ன, நம்ம என்ன பண்ணணும், அந்த இதில் நம்ம ஃபோக்கஸாக இருக்கணும். நம்மளோட வேலையில் நம்ம ஃபோக்கஸாக இருந்தால் கண்டிப்பாக படிக்கலாம். அதுக்கு வந்து எதுவுமே ஸ்ட்ரகிள்ஸாக இருக்காது நான் நினைக்கிறேன் சார். இன்னும் நீங்கள் மேல் மேலே வந்து இந்த குரூப் 1 பாஸ் பண்ணுறதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள் மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார்.